ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டிச்சஸ் வந்து பட்டன் ஹோல்டு சிங்கிள் ஸ்டிச் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்பயும் போல் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி 2 லைன் இந்த ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி ஸ்கேலை வச்சு இந்த இப்படி வச்சு ஒரு 2 லைன் போட்டுக்கோங்க, மேலேயும் கீழேயும் போட்டுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், எப்பயும் போடுற செயின் மாதிரி தான் கொஞ்சம் லாங்காக எடுத்துக்கோங்க. லாங்காக எடுத்து கீழே ஒரு லாங் செயின் எடுத்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டுட்டு மேலே ஒரு குட்டி நாட் போட்டுருங்க. குட்டி நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் இது பக்கத்தில் இங்கிட்டு சைடில் ஒரு ஹோல் இது செயின் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கீழே லாங்காக ஒரு செயின் போட்டுட்டு அதை பண்ண மாதிரியே மேலே இப்படி இழுத்து விட்டு அப்புறம் மறுபடியும் மேலே ஒரு குட்டி நாட் போட்டுக்கோங்க. பாருங்கள், மறுபடியும் காமிக்கிறேன். இந்த மாதிரி லாங்காக ஒரு செயின் எடுத்துக்கோங்க. எடுத்து இப்படி இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதே லாக் விழுந்துடும். அப்புறம் ஒரு குட்டியாக ஒரு செயின், அப்புறம் கொஞ்சம் தள்ளி ஒரு லாங் செயின், மறுபடியும் அதை விட கொஞ்சம் பெரிய லாங் செயின், மறுபடியும் நல்லா இழுத்து விடணும். இழுத்து விட்டுட்டு மேலே அதுக்கு மேலே லாங்காக ஒரு செயின், மறுபடியும் சைடில் கொஞ்சம் சின்னது, அதுக்கப்புறம் கொஞ்சம் லாங்காக. நான் வந்து இந்த அளவை வந்து கொஞ்சம் பெருசாக போட்டேன். நீங்கள் போட்டு பழகிறப்ப இதில் ஆஃபாக இருந்தால் கூட போதும், அந்த அளவு போட்டு பாருங்கள். குட்டியாக ஒரு செயின், மறுபடியும் கொஞ்சம் லாங்காக ஒரு செயின், அப்புறம் கொஞ்சம் நல்லா லாங்காக இன்னொரு செயின், அப்புறம் மேலே இழுத்து விட்டுருங்க. அந்த செயினை மேலே இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா குட்டியாக ஒரு செயின், அதுக்கப்புறம் பக்கத்தில் கொஞ்சம் பெருசாக, அதுக்கப்புறம் நல்ல பெரிய செயின், அதை நல்லா மேலே இழுத்து விட்டுட்டு அதுக்கு மேலேயே ஷார்ட்டாக ஒரு செயின், அப்புறம் ஒரு லாங்காக ஒரு செயின், அப்புறம் அதை விட கொஞ்சம் லாங்காக இன்னொரு செயின், அதை இழுத்து விட்டுட்டு அதுக்கு மேலே குட்டியாக ஒரு செயின், பக்கத்தில் ஒரு செயின், மறுபடியும் கீழே லாங்காக ஒரு செயின், அதை இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஷார்ட்டாக ஒரு செயின், அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசு, அதுக்கப்புறம் நல்லா பெருசு, அதுக்கப்புறம் அதை இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஷார்ட்டாக. இந்த ஷார்ட்டாக போடுற செயின் வந்து உங்களுக்கு லாக் ஆகிறதுக்காக வந்து நம்ம அடுத்து போடுற செயின் வந்து எடுத்துகிட்டு வருதோம், அதுக்காக இந்த குட்டியாக ஒரு செயின் போடுறது. இப்போ பாருங்கள், நான் வந்து மேலே உங்களுக்கு கொஞ்சம் லாங்காக போட்டு காமிச்சேன், அதனால் இப்போ கொஞ்சம் ஷார்ட்டாக போடுறேன் பாருங்கள். லாங்காக ஒரு செயின் எடுத்து அதுக்கு மேலே ஷார்ட்டாக எடுத்து பக்கத்தில் ஒரு குட்டி செயின், அதுக்கப்புறம் கீழே இறக்கிட்டு மறுபடியும் அதை லேசாக மேலே ஏற்றுனீங்க அப்படின்னா அது வந்து லாக் ஆயிரும். லாக் ஆனதுக்கப்புறம் அது குட்டி செயின் போட்டுட்டு மறுபடியும் பக்கத்தில் ஒரு செயின், அப்புறம் லாங்காக ஒரு செயின், அப்புறம் அதை மேலே ஏற்றிட்டு அதுக்கு மேலே ஷார்ட்டாக ஒரு செயின், கொஞ்சம் லாங்கு, அப்புறம் நல்லா லாங்காக கீழே அந்த கோடு வரையும் நல்லா இழுத்து போட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இது வந்து பார்டரில் நெக் பார்டருக்கெலாம் கொடுத்தா நல்லாயிருக்கும். கைக்குமே இந்த கை ஓரம் அந்த மாதிரிலாம் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த டிசைன் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், முடிச்சாச்சு. இது நான் கொஞ்சம் லாங்காக போட்டேன், இது கொஞ்சம் பாருங்கள் ஷார்ட்டாக போட்டிருக்கேன். இந்த மாதிரி போட்டீங்க அப்படின்னா பார்க்க நல்லாயிருக்கும். நான் அடுத்து வந்து இன்னொரு பட்டன் ஹோல் ஸ்டிச், அதாவது ஃபிஷ் போன் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்டிச் எப்படின்றத நான் இன்னொரு இது போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இங்கேருந்து எடுத்து மறுபடியும் மேலே கொண்டு போய் இழுத்துட்டு கீழே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் மாதிரி போடணும். அதுக்கப்புறம் இதை மறுபடியும் இந்த சைடு இழுத்துட்டு மறுபடியும் அதையும் கீழே இழுத்துட்டு வந்து
அதுக்கு கீழே ஒரு குட்டியில் செயின் மாதிரி லாக் ஸ்டிச் மாதிரி போட்டு மறுபடியும் கீழே இன்னொரு லாக் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் மேலே இழுத்துட்டு வந்து கீழே அந்த நடுவில் ஒரு லைன் போட்டிருக்கீங்கல்ல, அந்த லைனில் ஒரு லாக் ஸ்டிச் மாதிரி ஒன்று, மறுபடியும் இந்த சைடு போட்டு அதுக்கு கீழே ஒரு லாக் ஸ்டிச் மாதிரி, அதுக்கு கீழே இன்னொன்று, அதுக்கப்புறம் இந்த சைடு இப்படி மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே வாங்க. போட்டே வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இது வந்து நீங்கள் இந்த லீஃபெல்லாம் இது பண்ணீங்க போட்டீங்க, லீஃப் டிசைன்லாம் போட்டீங்க அப்படின்னா அது வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து போட்டேன் பார்த்தீங்களா, அது வந்து நீங்கள் பழகுனீங்க அப்படின்னா இது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்படி ஒரு லாக் ஸ்டிச், அதுக்கப்புறம் மேலே ஒரு லாங் ஸ்டிச்சு இழுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிச்சஸ், அதுக்கப்புறம் லாங் ஸ்டிச்சு, அதை வந்து இழுத்து விட்டுணும். கொஞ்சம் ஜரியில் போடுறப்போ உங்களுக்கு இதாக இருக்கும். இதே இது த்ரெட்டில் போட்டிங்க அப்படின்னா அது கொஞ்சம் நல்லா வரும். த்ரெட்டு வந்து நான் இது முடித்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு த்ரெட்டில் எப்படி வந்து எடுத்து போடுறது அப்படின்றத நான் உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோவில் போடுறேன். பாருங்கள், நான் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோலாம் பாருங்கள். நீங்கள் ஆரம்பத்துலேருந்து பார்த்து போட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து வர ஸ்டிச்சஸ் ஃபுல்லாக உங்களுக்கு புரியும். நீங்கள் இப்போ விட்டுட்டு போட்டீங்க, இடையில வந்து பார்த்து போட்டீங்க அப்படின்னா புரியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நம்ம வந்து ஒரு பட்டன் சிங்கிள் ஹோல் ஸ்டிச் பார்த்தோம். அது கொஞ்சம் லாங்காக இருந்துச்சுன்னு ஷார்ட்டாக பார்த்தோம். அடுத்து இது ஃபிஷ் போன் ஸ்டிச் பார்த்தோம். ஸ்டெப் 1 ஸ்டெப் 2ன்னு சொல்லி 2 ஸ்டிச்சஸ் பார்த்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவை அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீஹரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, சந்தோஷமாக இருக்குது. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.